ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட டவுட்ஸு, அது இல்லாமல் சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு, அதை ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ சேல்ஸ் வந்து ஜூன் மந்தில் இவ்வளோ டேட் எண்ட் ஆனது வரைக்கும் உள்ள சேல்ஸ் அப்டேட் வந்திருக்கு. இதில் ஓலா எலக்ட்ரிக் தான் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் லாஸராக இருக்கிறாங்க. டிவிஎஸ் ஈச்சர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் மொமெண்டத்தில் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீட்டைல் சேல்ஸ் வந்து ஹீரோ மோட்டார் காப்புக்கும் விழுந்திருக்கு, ஹோண்டாக்கு விழுந்திருக்கு, டிவிஎஸுக்கும் விழுந்திருக்குது. இதில் இயர் பேசிஸில் ஹீரோ மோட்டார் காப்புக்கு 24% விழுந்திருக்கு, மந்த் பேசிஸில் 40% விழுந்திருக்கு, ஹோண்டாக்கு 22% விழுந்திருக்கு, இயர் பேசிஸில் மந்த் பேசிஸில் 31% விழுந்திருக்கு, டிவிஎஸுக்கு 6% விழுந்திருக்கு, இயர் பேசிஸில் மந்த் பேசிஸில் 28% விழுந்திருக்கு. அதே டூ வீலரில் பஜாஜுக்கு பார்த்தீங்கன்னா இயர் பேசிஸில் 21% விழுந்திருக்கு, மந்த் பேசிஸில் 34% விழுந்திருக்கு, சுசுகிக்கு 9% விழுந்திருக்கு, இயர் பேசிஸில் மந்த் பேசிஸில் 24% விழுந்திருக்கு, ஈச்சர் மோட்டார்ஸுக்கு 2% விழுந்திருக்கு, இயர் பேசிஸில் மந்த் பேசிஸில் 29% விழுந்திருக்குது. இதில் ஏத்தரு அடுத்தது ஓலா பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் லாஸர். ஏன்னா ஜூனில் ஓலா எலக்ட்ரிக் வந்து 65% விழுந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டிவிஎஸ், பஜாஜ் ஆட்டோ, ஏத்தர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 70% வந்து லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ஆட்டு அவங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் காட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபால் வந்து கண்டினியூ ஆகுது. அதே ஈவி மட்டும் தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கும்போது இதில் டிவிஎஸ்க்கு வந்து 41% இயர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு, மந்த் பேசிஸில் 20% விழுந்திருக்கு, பஜாஜ் ஆட்டோவுக்கு 94% இன்க்ரீஸாக இருக்குது, இயர் பேசிஸில் மந்த் பேசிஸில் 20% விழுந்திருக்குது, ஓலா எலக்ட்ரிக்கு 65% இயர் பேசிஸில் காலி, மந்த் பேசிஸில் 30% காலி, ஏத்தருக்கு வந்து 73% இயர் பேசிஸில் க்ரோத்து, மந்த் பேசிஸில் 17% விழுந்திருக்கு, ஹீரோவுக்கு 71% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, இயர் பேசிஸில் மந்த் பேசிஸில் 27% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து இந்த ஜூனில் வந்து 26% வச்சுருக்காங்க, பஜாஜ் 23% வச்சுருக்காங்க, ஓலாக்கு வந்து போன வருஷம் இதே டைமில் 46% இருந்தது, இப்போ 17% வந்துடுச்சு ஓலாக்கு. இதனால தான் இதை கன்சிடர் பண்ண வேண்டாம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இது போக ஏத்தர் வந்து 8% இருந்தது, இப்போ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஹீரோக்கு 4% இருந்தது, 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பர்சனல் வெஹிக்கிளோட சேல்ஸும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகுது. மாருதி சுசுகி இயர் பேசிஸில் 29% காலி, மந்த் பேசிஸில் 31% விழுந்திருக்கு, மஹேந்திராக்கு 20% டவுனு, இயர் பேசிஸில் மந்த் பேசிஸில் 31% டவுனு, ஹியூண்டாய்க்கு 28% டவுனு, இயர் பேசிஸில் மந்த் பேசிஸ்லேயும் 28% காலி, டாடா மோட்டார்ஸ் 41% விழுந்திருக்குது, இயர் பேசிஸில் மந்த் பேசிஸில் 39% விழுந்திருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இந்த மாதிரி கார் கம்பெனிஸு, பைக் கம்பெனிஸு கொஞ்சம் வீக்காக இருக்குது. பட் இவி சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது பஜாஜ், டிவிஎஸ் இவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஏத்தர், ஹீரோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இயர் பேசிஸில் நல்லா இருக்குது, மந்த் பேசிஸில் விழுந்திருக்குது. இது போக இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் 687 ரூபாவில் இருக்குது, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். ஹீரோ மோட்டார் காப் 4320 ரூபா இருக்குது, மேபி என்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் வரலாம். ஏன்னா அவங்க வந்து இதுலேருந்து வெளியே போகிறாங்க, நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேருந்து வெளியே போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அந்த ஸ்டாக் கீழே விழலாம். ஸோ பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பங்குகள்லையுமே. மற்றபடி பஜாஜ் ஆட்டோ ஹைலி ஓவர் வேல்யூ, டிவிஎஸ் ஹைலி ஓவர் வேல்யூ, ஏத்தர், ஓலா பக்கம்லாம் இப்போ போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க். ஆக்சுவலி ஃபெடரல் பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் 209 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபெடரல் பேங்க் இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. என்னோட ஒப்பீனியன் முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஆனால் மோடிலால் ஓசோல் இதை என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து அசட் மிக்ஸ் க்ரோத் அப்படிங்கிற பேசிஸில், அது இல்லாமல் டிஜிட்டல்லையும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு 18% மேலே போகும் அப்படின்னு சொல்லி பைக்கால் கொடுக்குறாங்க மோட்டிலால் ஓசோல் ஃபெடரல் பேங்க்குக்கு. 250 ரூபா வரைக்கும் தான் பங்கு போகும்னு சொல்கிறாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் நீங்கள் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வேல்யூஷன் புக் வேல்யூவோட மேலே வந்துடுச்சு. புக் வேல்யூ 141, இது 208 ரூபாவில் இருக்குது. ஆனால் கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்குது. அதில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. நாட்கோ ஃபார்மால் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்குறீங்க, எடுக்கலாம். பட் அது 1-2 வச்சுக்கோங்க. ஏன்னா முந்தின குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு, அதுக்கு முந்தின குவார்டர் ரிசல்ட்ஸ் மொக்கையாக இருந்து அதுதான் Q4ல் பிரதிபலிக்கும் அப்படின்னு பார்த்தோம், நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஃபார்மா கம்பெனிஸில் சில நெகட்டிவ் அப்டேட்ஸும் வரும், அதனால ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃபார்மா கம்பெனிஸில் பல்க் பையிங் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் HDB ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஐபிஓ வந்து ஹை ப்ராஃபிட் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அலர்ட் ஆனால். இப்போ நானே 2 லாட் அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கே அலாட் ஆகுதா என்னவோ தெரியாது.
பட் அலர்ட் ஆனால் நல்லது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. என்னோட ஒப்பீனியன் அது ஒரு லாங் டேர்முக்கு நல்லா இருக்கும். பட் அலர்ட்டுங்கிற பாருங்க, லிஸ்ட் ஆன உடனே கன்சிடர் பண்ணலான்னா அது ரிஸ்க்காக தான் போய் முடியும். பட் ப்ராஃபிட் கிடைக்குமா? ஒருத்தர் சொல்லியிருக்காரு நோ ப்ராஃபிட் சிம்பிளி குயிட்டுன்னு சொல்லியிருக்காரு. பட் அது மார்க்கெட்டில் இருக்க நெகட்டிவ் அப்டேட்ஸை பொறுத்து. ஃபண்டமெண்டலி அது பாசிட்டிவில் தான் லிஸ்ட்டாக அதிக சான்ஸ் இருக்குது. அன்லஸ் மார்க்கெட்டில் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வராமல் இருந்தால் அது ப்ராஃபிட் ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த லலிதா ஜுவல்லரியோட IPO பார்த்தீங்கன்னா வர இருக்குது. ஸோ இதில் வந்து இன்வெஸ்டர்ஸ் சில அப்டேட்ஸை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்க 1700 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. 1200 கோடிங்கிறது ஆஃபர் ஃபார் சேலு, 500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ அவங்க எடுக்கிறாங்க. ஆக்சுவலி 1200 க்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ, 500 கோடி ஆஃபர் ஃபார் சேலு, டோட்டலாட்டு 1700 கோடி அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது 1000 க்ரோஸ் வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு போகிறாங்க. அதாவது புதுசாட்டு நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணுறது கொண்டு போகிறாங்க. இப்போ கோல்டு சேல்ஸில் உங்களுக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் அவங்களோட ரெவன்யூ வந்து கோல்டு சேல்ஸில் அதுலேருந்து வர லாபம் மூலம் மட்டும்தான் அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட இன்கம் அதிகரிச்சிருக்கு. சவுத் இந்தியாவில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 40% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேல்ஸ் ஆகிற கோல்டில் 40% ஃப்ரம் சவுத் இந்தியா. 2017 6083 கோடியாக இருந்துச்சு அவங்களோட வருமானம். 2024 16,788 கோடியாக இருக்குது அவங்களோட ரெவன்யூன்னு சொல்கிறாங்க. 2025 9 மந்த்ஸில் ஆக்சுவலி 12,595 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2025 எல்லாரும் எப்போ ப்ரோ 9 மாதம் முடிஞ்சுன்னு கேட்காதீங்க. ஃபினான்ஷியலாக 25ங்கும் போது அது 24 பாதிலேருந்தே ஃபினான்ஷியலாக 25 கேல்குலேட் ஆகும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது இல்லாமல் இவங்க பெருசாக கடன் வாங்குறது இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி தான் இவங்களோட கடன் இருக்குது. பெருசாக வந்து இவங்க கடன் வைக்கிறது இல்லை. செய்கூலி சேதாரமும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸை லோவாக தான் இவங்க பை பண்ணுறாங்க. ஸோ மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் தான் அதிகமாட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த லலிதா ஜுவல்லரி. எனக்கு தெரிஞ்சு லாபம் பார்த்தீங்கன்னா 2% தான் இவங்க வைக்கிறதாட்டும் சொல்கிறாங்க. அதாவது 2% தான் லாபம் வைக்கிறாங்க. இதில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் அவங்க லாபம் எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க 2% தான் லாபம் எடுக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிப்படை தன்மையாக இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு இந்த IPO கொண்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வரட்டும், நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமாங்கிறத அப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை 2028 20% வந்து நாங்கள் டைவர்சிஃபை பண்ணுவோம் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. NTPC ரினோபிள் எனர்ஜி 288.9 மெகாவாட் சப்ளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கேவடா சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் இது குஜராத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கமர்ஷியல் எலக்ட்ரிசிட்டி சப்ளையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது NTPCக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. லாஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணது கோல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டால்சர் ஃபெர்டிலைசரில் 10,067 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு. அதை நான் ரெண்டாவது நியூஸ் எடுத்து பார்க்குறேன். அது 10,000 இல்லை 1067 கோடி. அது அந்த நியூஸ்லேயும் 10,067 கோடின்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு நியூஸில் மட்டும் தான் அப்படி இருக்குது. மற்ற நியூஸ் சேனல் வெப்சைட் எடுத்து பார்க்கும்போது எல்லா இதுலேயுமே 1067 கோடி தான் இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு கெயில் இந்தியா, கோல் இந்தியா, RCFனா ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர் இவங்க தான் பார்த்தீங்கன்னா 33.33% ஆஃப் த ஸ்டேக் வந்து இந்த டால்சர் கெமிக்கல்ஸில் வந்து ஃபெர்டிலைசரில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது 2015 ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் கிரியேட் பண்ண கம்பெனி. கோல் இந்தியா, கெயிலு, ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட், ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இல்லை ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஜஸ்ட் 0.002% ஆஃப் த ஸ்டேக் தான் உண்டு. பெருசாக அவங்களுக்கு இதில் ஹோல்டிங்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 1 கோடியே 6 லட்சம் சம்திங் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேரு 10 ரூபா வச்சு இவங்க 1067 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ கோல் இந்தியா வந்து 80% ஆஃப் த டொமஸ்டிக் கோல் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் பண்ணுறாங்க. இந்த டால்சர் ஃபெர்டிலைசர் வந்து ஃபஸ்ட்டு கோல் கேசிஃபிகேஷன் பேஸ் அமோனியா யூரியா பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் கெப்பாசிட்டி 12.7 lakh டன் per annum வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேக்ட்ரியும் ஒடிசாவில் வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் 1067 கோடி நாங்கள் இன்ஃபியூஸ் பண்ண போகிறோம்னு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. குஜராத் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கேபிள் லேண்டிங் ஸ்டேஷன் வந்து அங்கே செட்டப் பண்ணுறதுக்கு வந்து குஜராத் கவர்மெண்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஏன்னா அங்களோட இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட மார்க்கெட் கேப்லேஷன் 20 லட்சம் கோடியை மறுபடியும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்குது. ஸோ ரீசெண்ட் டேஸில் அவங்களோட பங்கோட ப்ரைஸ் வந்து 2% லாஸ்ட் மார்க்கெட்டில் மேலே போயிருந்துச்சு. ஸோ 20 lakh crore அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அது டச் பண்ணியிருக்குது. NHPCயும் IOCலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலைன்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ரினோபிள் எனர்ஜி க்ரோத்தை இந்தியாவில் ஃபியூச்சரில் க்ரோத் பாதையில் கொண்டு போகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்பிங் பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் ஸ்கேல் ஹைட்ரோ பவர் அசட்ஸு
ரினோபிள் எனர்ஜி டொமஸ்டிக்லையும் சரி இன்டர்நேஷ்னல்லையும் ஒரு டெவலப்மெண்ட்டில் கொண்டு போகிற மாதிரி ஒரு லாங் டேர்ம் கொலாபரேஷன் போட்டிருக்காங்க. இது NHPC IOCL கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஆக்சுவலி நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, மத்திய பிரதேசோட சிஎம்மோட கான்வாய் வெஹிக்கிள்ஸ் உண்டு. அதாவது சிஎம்மோட வெஹிக்கிள் போகுதுன்னா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா சில கான்வாய் வெஹிக்கிள்ஸும் உண்டு. அந்த டைமில் ஃபியூலில் வந்து ஏதோ கலப்படம், வாட்டர் வந்து கலப்படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு, அப்படி நின்றுடுச்சு. ரெண்டாவது BPCL தரப்பில் வந்து இப்போ விளக்கம் கொடுக்குறாங்க. BPCL வந்து அந்த வாட்டரில் வந்து அந்த ஃபியூலில் வந்து ரெயின் வாட்டர் மிக்ஸ் ஆனதுனால தான் அது அஃபெக்ட் ஆகிருக்கு அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா BPCL வந்து ரெயின் வாட்டர் ஃபியூலில் மிக்ஸ் ஆனதுனால தான் சிஎம்மோட கான்வாய் வெஹிக்கிள் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது BPCL கொடுத்த அப்டேட்டு. NSE வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸுக்கு. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து விரைவில் NSEயில் வந்து லிஸ்ட் ஆக போகுது இந்த ஸ்கீமு. ஸோ இவங்க வந்து லிக்விடிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டு கொண்டு வராங்க. ஜூலை 11 எஃபெக்டிவ்க்கு வருது. மந்த்லி பேஸ் லோடு அவைலபிள்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா NSE கொடுத்த அப்டேட், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இவங்களும் விரைவில் IPO வருவாங்க மார்க்கெட்டில். FIIs வந்து பார்த்தீங்கன்னா FPI வந்து 13,000 கோடி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த வாரத்தில் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 13,107 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜூன் 23 24 வரைக்கும் இந்த இன்ஃப்ளோ நடந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ ஆக்சுவலி ஜூனில் டோட்டல் இன்ஃப்ளோன்னு பார்க்கும்போது 8,915 கோடியாக இருக்குது. இது ஆவரேஜாக பார்க்கும்போது 8,915 கோடியாக இருக்குது. ஏன்னா அவங்க செல்லும் பண்ணியிருப்பாங்க, பையும் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஜூனில் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 13,000 கோடி வந்து அவங்க நெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க FIIs. கோல்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 14 நாளில் 3,120 ரூபா கோல்டோட ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எதிர்பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். கோல்டோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த சீஸ்ஃபயர் வந்து, அதாவது ஈரான் இஸ்ரேல் அந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறம் ஒரு ஸ்லோ டவுனில் இருக்குது. கோல்டோட ப்ரைஸ் கொஞ்சம் இறங்குது. அப்பப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எதிர்பார்த்துக்குவாங்க. ஏன்னா பீக் லெவலில் இருக்கும்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் வருமானு நிறைய பேர் கேட்டிங்க. இப்போ வந்திருக்குது, ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.